எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புத்தாண்டுக்காக பருப்பு பாயசம் தான் செய்ய போகிறோம். பாசி பருப்பு பாயசம். இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து ஒரு இனிப்போடு ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுனால பருப்பு பாயசம் செய்யலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடு ஏறிடுச்சு. இப்போ நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சிடுச்சு. முந்திரி ஒரு 10 போட்டுக்கிறேன். முந்திரி வந்து கொஞ்சம் பொண்ணு வரலாம் வருந்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், முந்திரி திராட்சை வந்து நல்லா வருந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், முந்திரி திராட்சை நல்லா பொண்ணு வரலாம் வருந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த நெய்யிலே வந்து நம்ம பாசி பருப்பு வறுத்துக்கலாம். அப்போ தான் பாயசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கினேன். வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியில் வந்து கழுவ முடியாது. நெய் போட்டு வறுக்கிறதுனால ஃபஸ்ட்டே நம்ம நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். அளவு பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஆனால் எடைன்னு சொல்லும் போது 250 கிராம் பாசிப்பருப்பு. பருப்பு வந்து தீஞ்சு போகாமல் மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். கலர் வந்து மாறக்கூடாது. நெய்யிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து சில பேர் அப்படியே கழுவிட்டு பாயசத்துக்கு போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடும்போது பாயசம் வந்து கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா பாயசம் குடிக்கிறதுக்கு. பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வறுந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். இந்த பருப்பு பாயசம் வந்து தண்ணியாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம வந்து இனிப்பு செய்யும் போது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கணும். எதுக்காகனா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதனால் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3 விசில் வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். நம்ம ஏற்கனவே வந்து பருப்பு நல்லா வறுத்ததுனால அதிகமாக விசில் வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் 3 விசில் வந்தால் போதும். பாருங்கள், குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. இப்போ குக்கர் மூடி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்து எந்த மாதிரி நல்லா மலர்ந்து சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம வெல்லம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் வந்து மண்ணு கல் எல்லாம் இருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும் போது கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டால் நல்லது. ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. 1 டம்ளர் பாசி பருப்புக்கு நான் 1.5 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக சேர்த்துங்க, இல்லை அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை தண்ணியில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு பாயசத்தில் கலந்துக்கலாம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணாதீங்க. அப்படியே வந்து நம்ம வேக வச்ச பருப்பு வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு இப்போ வடிகட்டிக்கலாம். பருப்பு கூட வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாயசம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துங்க. நீங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த பருப்பு வந்து உருண்டை கட்டியிருக்கு பாருங்கள். இது உருண்டை இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். ஏலக்காய் பொடி ஒரு 2 சிட்டிக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த கருப்பெல்லாம் நான் எடுத்துகிட்டு வெல்லம் மட்டும் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சில பேர் வந்து தேங்காய் முழுசாக துருவி போடும் போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி துருவி போட்டால் பாயசத்தோட அந்த பருப்போடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இனிப்பும் கரெக்டாக இருக்கும். நான் சேர்த்துருக்கிற வெல்லம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி புத்தாண்டுக்கு சூப்பரான பாயசம் தான் செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் பருப்பு பாயசம், சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம், சக்கரை பொங்கல் இந்த மாதிரி விதவிதமாக ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஸ்வீட் செஞ்சு இந்த புத்தாண்டை வந்து சூப்பராக கொண்டாடலாம்.
நான் எங்கள் வீட்டில் பருப்பு பாயசம் செஞ்சுட்டேன். அப்படியே எடுத்துன்னு போய் பூஜை ரூமில் வச்சு இப்போ பூஜை பண்ண போகிறோம். நாங்கள் வந்து இந்த பாயசம் வந்து காலையிலே செஞ்சுட்டோம். ஏன்னா ஸ்வீட் காலையிலே சாப்பிட்டு எல்லாரும் புத்தாண்டை வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடலாம் அப்படின்றதுனால காலையிலே இந்த பாயசம் செஞ்சுட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டை வந்து எல்லாருக்குமே வந்து நல்லதாக அமையணும். இந்த வருஷம் வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கங்க. நன்றி.